ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் நோக்கி போகும்போது கீழே வரும். இப்படி டவுன் வர்றது புல் பேக்குக்காக வருதா, ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா தொடர்ந்து கீழே வரும். புல் பேக் ஆகுறாங்கன்னா மேலே போகிற மார்க்கெட் சின்னதாக வந்துட்டு அகைன் மேல் நோக்கி போகும். இப்போ புல் பேக் வந்துட்டு போனாங்கன்னா நம்ம சிஇ சைடுக்கான என்ட்ரி எடுக்கணும். மாற்றி புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு லாஸ் வரும். அதே மாதிரி மேலே போகிற மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது நம்ம புல் பேக்குக்காக வராங்கன்னு கால் சைடு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ் வரும். இங்கே நம்ம புட் சைடுக்கான என்ட்ரி எடுக்கணும். ட்ரேட் பண்ணும்போது இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். மார்க்கெட் புல் பேக் வராங்களா, ரிவர்ஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு புல் பேக் வராங்களா, ரிவர்ஸ் வராங்களாங்கிறத நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி காட்டுறேன். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த மை ஸ்ட்ராட்டஜியில் நான் யூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் டவுன் வராங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இது லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேல் நோக்கி போகிறாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு தாட் வரும்னா, மார்க்கெட் புல் பேக்குக்காக போகிறாங்களா, அல்லது ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படி வரும்போது சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த இடத்துலேயே சரியாக லேர்ன் பண்ணிக்காமல் இருந்தாங்கன்னா மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு நினச்சிட்டு கால் சைடுக்கான என்ட்ரியை போடுவாங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் இப்படி வந்ததுன்னா நமக்கு லாஸ் கொடுக்கும். சில நேரங்களில் மார்க்கெட் இந்த இடத்துல சின்னதாக ரெட் கேண்டிலை பார்த்தோன்னா புல் பேக்குக்காக போயிருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு சொல்லி புட் சைடுக்கான என்ட்ரி போடுவாங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு அப்போயும் லாஸ் வரும். நம்ம கரெக்டாக அது புல் பேக்கா அல்லது ரிவர்ஸாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நம்மளுடைய ட்ரேடிங் வியூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நான் 1 or 2 சார்ட்டில் சொல்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இங்கே ஒரு ஹை பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல லோ பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி ஒரு லோ ஹை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த லோ டு ஹை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி ஃபிப் டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லா லெவலும் நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க நியூவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கலர் கலராக வரும். நிறைய லெவல்ஸ் இருக்கும். முக்கியமான லெவல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 0.61 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் லெவல். அது 50% லெவலும் அதுக்கு மேலே இந்த 38ம். இந்த லெவலை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் வச்சுருக்கேன். பேலன்ஸை காட்டக்கூடிய அந்த லெவல்ஸ்லாம் நான் அந்த எடுத்து விட்டுட்டேன். இந்த 3 லெவலை வச்சுட்டு இப்போ பாருங்கள், இதுதான் முக்கியமான லெவல். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுது மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கேருந்து திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்பொழுது என்ன செய்யும்னா இந்த ஒரு இடத்துல அவங்க திரும்புவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 50%ல் திரும்புவாங்க. மேக்ஸிமம் இந்த ஏரியா இந்த லெவல்ஸ்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு லெவல்குள்ளே இருந்து திரும்பி இங்கே க்ளோஸ் கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் ரெட் கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் பொழுது மார்க்கெட் புல் பேக்குக்காக போயிட்டு திரும்பி வராங்க. ஃபஸ்ட்டு இந்த லெவல் அதை கட் பண்ணால் 61% கட் பண்ணால் 50 லெவல். அதை தாண்டி போனீங்கன்னா இந்த ஒரு லெவல். இது மூணுமே இந்த ஒரு ஏரியா ஒரு முக்கியமான ஒரு ஜோன். அப்படி இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு கீழே இப்படி வெளியில் க்ளோஸ் வைக்காமல் மேலே போய் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க, க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் புல் பேக் வராங்களா அல்லது ரிவர்ஸ் போயிடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா இந்த ஒரு லெவலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் இதுக்கு வெளியில் வராங்களா அல்லது இந்த சைடு வெளியில் வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சைடே இங்கேருந்து போகிற மார்க்கெட்டு இந்த சைடு திரும்பிட்டாங்கன்னா புல் பேக் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். புட்டுக்கான என்ட்ரி இந்த சைடு எடுக்கலாம்.
ஸோ மார்க்கெட் வந்து இப்படி மேல் நோக்கி போய் இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ இதுக்கு மேலே போகும்போது நம்ம கால் சைடுக்கான என்ட்ரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு மெத்தடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு லெவலை கட் பண்ணி மேல் நோக்கி போயிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ பட் நல்லா க்ளோஸ் வைக்கிறாங்களாங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு விக்கு மட்டும் இப்படி போயிட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்பி இப்படி வந்துடுவாங்க. அதனால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே விஷயத்த நேற்று நடந்த ஒரு மார்க்கெட்லேயும் நான் வந்து உங்களுக்கு நீ காட்டுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி முன்னாடி உள்ள விஷயங்களில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபிப்பு 2ல் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் நேற்று வந்து நல்லா ஃபால் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோ நேற்று மார்க்கெட் வரும்பொழுது இங்கே வந்து ஒரு ஹை இருக்குது. லோ எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து டவுன் வரதுனால லோவில் வந்து கனெக்ட் பண்ணி இப்படி இந்த 2ல் ஹை வரைக்கும் வரையணும். அப்படி வரையும் பொழுது நேற்றுக்கான ஒரு 2ல் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். மார்க்கெட் பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கேருந்து புல் பேக் ஆகி போகிறாங்க. இந்த 61 லெவல் அப்படிங்கிறது முக்கியமான லெவல்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே போக முடியல. ஸோ அங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகி வந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து புல் பேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். இங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பியிருக்காங்க. புல் பேக்கு அகெயின் வராங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புட் சைடுக்கான என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணோம். அகெயின் வந்து இதை நோக்கி போகும்பொழுது இதுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உடச்சி மேல் நோக்கி போயிட்டாங்க. இந்த ஒரு ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. நம்ம மார்னிங் ஒன் டைம் வரைஞ்சிட்டோன்னா ஸோ இந்த ஏரியா வந்து அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேட் ஆகிறதுக்கு இதை வந்து முக்கியமான ஒரு ஏரியாவை நம்ம வச்சுக்கணும். இதுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டனும் கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேண்டிலாக போய் இதை உடச்சிருக்காங்க பாருங்கள். கேண்டிலை உடச்சி மேலே க்ளோஸ் வச்சு புல் பேக் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிப்பு 2ல் வந்து யூஸ் பண்ணி ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஆகுதா அல்லது ரிவர்ஸ் ஆகுதாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி உள்ள ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.